நீ கூறியது சரிதான் நண்பா. சுயநலமற்ற பக்தி கர்மத்தின் வழியை விட உயர்வானதாகும். அது பக்தியை விட பெரியதாகும். ஏனெனில் பக்தியும் ஒரு கர்மம் தான் நண்பா. இறுதியில் அனைத்தும் நலமானது. வணக்கம். புதிய துன்பத்திற்கான ஆரம்பம். கைலாயத்திற்கு. எதற்கென்று கேட்க வேண்டும். காப்பாற்றியதற்காக மும்மூர்த்திகளுக்கு நன்றி கூறியாக வேண்டும். நான் நலமாக இருக்கிறேன், என்னை நம்புங்கள். எதிர்காலத்தை தெரிந்து கொண்டான். அவன் தனது சந்தேகத்தை போக்கிக் கொள்ள வருகிறான். நாம் அவனிடம் என்ன கூறுவது? தாக்கினான். காரணம், நாம் காலம் கடந்த பிறகுதான் அதில் தலையிட்டோம். அனுமான் தங்களின் அம்சம் என்றோ. சனி, தாங்கள் வருத்தம் கொள்ள எந்த அவசியமும் இல்லை மகாதேவரே. நேரி செல்வதுதான் உசிதமான காரியமாகும் மகாதேவரே. அது மட்டுமல்ல, அதற்காக உரையாடுவதற்கு நான் இங்கு வரவில்லை. பிரம்மதேவரே, ஒரு கேள்விக்கான விடையை தெரிந்து கொள்ள நான் வந்திருக்கேன். மும்மூர்த்திகளுக்கு வணக்கம். ஆனால் நான் உன்னை பின்தொடர்ந்து வரக்கூடாது என்று கூறவில்லையே சனி. அது மட்டும் நான் இங்கு வந்ததற்கான இரண்டாவது காரணம் கண்டதை மட்டும் நான் நன்றாக அறிவேன். அது என்ன என்பதை நான் அறிய விரும்புகிறேன். கவலைக்கிடமான நிலையில் தரையில் விழுந்து கிடந்தார். அங்கு சூரிய தேவர் மட்டுமல்ல, அனைவரும் அச்சமூட்டும் கனவை கண்டேன் ஹனுமான். நான் மகாதேவரை கண்டேன். அவருடைய கழுத்தில் நீல நிறம் தெரிந்து கொண்டிருந்தது. அதிலிருந்து அது வெறும் கனவு மட்டுமல்ல, இது என்னுடைய உள்ளுணர்வும் ஆகும்.